28 கட்சி சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சாங்க. எம்பி தேர்தலில் அவங்களால 240 இடம் தான் மொத்தமே பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல. காங்கிரஸ் அதில் வெறும் 99 இடம் தான். தலைமையேற்று தேர்தலை சந்திச்ச காங்கிரஸுக்கு வெறும் 99 இடம் தான். அதை புரிய மாட்டேங்கிறாங்க. கேட்ட அந்த விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டுன மாதிரி நாங்கள் சரியான ஒரு எதிர்கட்சியாக வந்து விட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு 28 கட்சி கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மாநில தேர்தலையுமே இந்த இரு மாநில தேர்தலையுமே வந்து அந்த இந்திய கூட்டணிக்கு வந்து பெரிய இடியான ஒரு செய்தி தான். ஆமாம், அதாவது மகாராஷ்டிராவில் பாரம்பரியமாக ஒரு கொள்கை உள்ளவன் சிவசேனா கட்சிக்காரன், இந்துத்துவ கொள்கையில் உள்ளவன். ஒரு சிஎம் பதவிக்காண்டி போன தடவை பிஜேபி கூட்டணியிலிருந்து காலங்காலமாக இருந்த கூட்டணியிலிருந்து அவங்க கொள்கைக்கு நேரெதிரான அந்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சு சிஎம் சீட்டை அலங்கரித்தார். ஆனால் அவரால் அதில் தொடர முடியல. அந்த சிவசேனா கட்சி முழுக்கவே இந்துத்துவ கட்சி. அதுக்கு இவன் பதவிக்காண்டி இப்படி போகிறான்னு அந்த கட்சிக்காரங்களை ஏற்றுக்கல. அப்போ ஏக்நாத் சிண்டே தலைமையில் வந்து பிஜேபிக்கு வராங்க. நாங்கள் வர முடியும். பிஜேபி அதை ஏற்றுக்கிட்டு அப்போ நீங்கள் சிஎம்மாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு சிஎம் பதவியை கொடுத்து அழகு பார்த்து. அப்போவே அந்த சிவசேனா கட்சி மகாராஷ்டிரத்தில் இறங்கு முகத்தை சந்திச்சிருச்சு. அது இன்று படு தோல்வி ஆயிடுச்சு. போன தேர்தலையே ஒரு பதவிக்காண்டி வந்தவங்க அப்போவே இறங்குமந்த கண்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய வளர்ச்சி முழுக்க என்னது மிக குறைவான நிலைக்கு வந்துருச்சு. தாழ்ந்த நிலைக்கு. இப்போ வந்து வெறும் 20 சீட்டு தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சிச்சு. அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தவங்களுக்கு கூட 51 சீட் ஆயிடுச்சு. ஆமாம், தனி மெஜாரிட்டி வந்திருந்தா இன்னைக்கு கதையே வேறதே. அது வந்து வெளிநாடு நம்ம மட்டும் கூட்டணியில் 28 கட்சி கூட்டணி மட்டும் இல்லை, வெளிநாட்டு சக்திகள் இந்தியா வந்து வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அந்த வெளிநாடுகளாம் சேர்ந்து இந்த காலத்தில் செஞ்சாங்க. அந்த எம்பி தேர்தலை வந்து சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அயோத்தியிலே வந்து துவக்கக்கூடிய காலகட்டாயம். அந்த அயோத்தி கோயிலெலாம் வந்துட்டு உலக பாரம்பரியத்தையே நிலைநாட்டக்கூடிய ஒரு கோயில். அது பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடியது. அப்படி செஞ்சதுக்கு பரிசு மக்கள் அங்கே தோல்வி தர அந்த கட்சிக்கு 5 ரூபா தாங்க. அப்புறம் தான் கொடுங்க. அப்படி இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த இரு மாநில தேர்தலில் பிஜேபிக்கு வந்து ஒரு வளர்ச்சி தான். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 105 இடங்கள் பிடிச்சாங்க. இன்னைக்கு 132 இடம் விட்டாங்க. அப்போ ஒரு 27 சீட்டு அவங்களுக்கு லாபம் தான், கூடுதல் வளர்ச்சி தான். அதே இது இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸுக்கு அங்கேயே இறங்கும் முகம், மகாராஷ்டிராவில் இறங்கும் முகம், ஜார்க்கண்ட் மாநிலத்திலேயே குறைந்த தொகுதியில் தான் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல்னு சொல்லணும்னா கேரளாவில் அவங்க இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதல். மற்றபடி வந்து அந்த கட்சியும் வந்து ஆமாம் 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 99 இடத்துக்கு ஜெயிச்சுட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் அதைத்தான் சொன்னாங்கல்ல, நாங்கள் சரியான ஒரு எதிர்கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னு. அதை வந்து இனிமே வலுவான ஒரு எதிர்கட்சி பிஜேபிக்குங்கிறது இல்லைன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. இது வந்து அதனுடைய சித்தாந்தத்திலிருந்து விலகாமல் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அவங்க இந்திய கூட்டணியில் உள்ளவங்க வந்து பதவிக்காண்டி எதுனாலும் செய்கிறாங்க. ஆமாம், தனி மெஜாரிட்டி வந்திருந்தது இன்னைக்கு தலையசைக்க வேண்டியிருக்க தேர்தலுக்கெல்லாம் தலையசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டிகிட்டு தான் போகுது. சொன்ன மாதிரி வந்து பிஜேபியுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டு தான் போகுது. சரி வாங்க.